வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் வெயில் காலங்களில் கத்திரி செடியை எப்படி பாதுகாக்கலாம், அதில் பெரிய காய்களை எப்படி வர வைக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் கத்திரி செடியை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வெயில் காலம் அப்படின்னு எடுத்துக்கினாலே செடி கொடிகளுக்கு ரொம்ப சோதனை காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வெயில் அவ்வளவு இருக்குது. அதெல்லாமே தாக்கு பிடிச்சிக்கின்னு செடி வளர வைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் அதில் காய்களை திரட்சியாக காய்க்க வைக்கிறது அப்படின்றது அதை விட பெரிய விஷயம். இப்போ பொதுவாக மழை காலத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. அதுவாக வளர்ந்து நோய் தாக்குதல் இல்லாமல் காய்கள் எல்லாமே பெருசாகவே வந்துடும். இப்போ மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த இலைகளே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இலைகள் தண்டுகள் எல்லாமே பெருசாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மழை நீர்லேயே நைட்ரஜன் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் என்ன பண்ணுனாக்கா, செடிகள் அந்த மழை தண்ணீர்லேருந்து நைட்ரஜன் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இலை, காம்பு, அந்த தண்டுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்து காய்களும் பெருசாக வரும். ஆனால் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சத்துக்களை நம்ம தான் கொடுக்கணும். சரி, நைட்ரஜன் சத்து எப்படி இருக்குது, அது காற்றுலே இருக்குது. அதை நம்ம எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா, அதுதான் வேர் வளர்ச்சி, அதாவது இலை தண்டு எல்லா வளர்ச்சிக்கும். மண்புழு உரத்தில் பார்த்திங்கன்னா ஹை நைட்ரஜன் இருக்குது, தொழு உரத்தில் இருக்குது. நம்ம சாதாரணமாக மண்கலவை போட்டு வச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், மாதம் ஒரு முறையாவது ஒரு கைப்பிடி வேர் பகுதியில் போட்டு விடணும். அப்படி போடுறதுனால என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு வேர் தண்டு அது நோய்க்குடைய கேடயமாக அது இருக்கும். அப்போ நம்ம அதை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நம்ம ஆஸ்யூஷுவல் வீட்டில் யூஸ் பண்ணுறத சாதம் வடித்த கஞ்சி, அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் காய்கறி கழுவின தண்ணி, புளிச்ச மாவு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணீரில் கலந்து நம்ம கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த செடிகளுக்கு வாரம் ஒரு முறை இல்லை வாரம் 2 முறை நம்ம ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிலே ஹை நைட்ரஜன் இருக்குது. அதனால் செடி வளர்ச்சியும் பாதிக்காது, நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைமில் தான் நம்ம நிறைய பராமரிப்பு வேணும். பஞ்சகாவியம் கண்டிப்பாக தெளிக்கணும். அதாவது மாதத்தில் 2 முறையாவது தெளித்து விட்டுட்டு வேர் பகுதியிலையும் ஊற்றி விடணும். பஞ்சகாவியத்தில் பார்த்திங்கனாக்கா நோயும் கட்டுப்படுத்தும், ப்ளஸ் காய்களும் பெருசாக வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அமிர்த கரைசல் கூட இருந்தால் கூட அதை இந்த கோடை காலத்தில் அது குளிர்ச்சி தரக்கூடியது அமிர்த கரைசல், அதை ஊற்றி விடலாம். அடுத்தது மீன் அமினோ அமிலம் உங்களுக்கு கிடச்சிதுனாக்கா அதை கூட நீங்கள் தெளித்து விட்டுட்டு நீங்கள் வேர் பகுதியில் ஊற்றி விடலாம். அதனால் உங்களுக்கு பூச்சி தாக்குதலும் குறையும், காய்களும் திரட்சியாக இந்த மாதிரி பெருசாக வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த டைமில் நம்ம ஈல்டு எடுக்கிட்டுன்றது பெரிய விஷயந்தான். முக்கியமாக ஷேட் போட்டுறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நான் கூட ஷேட் எதுவும் போடலை. ஆனால் ஷேட் போடாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதையும் தாங்கி கத்திரிலாம் கத்திரி தக்காளிலாம் வெயிலே தாங்கி வளரக்கூடியது தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி காய்கள் பிஞ்சிலே முற்றி போயிடும். அதுக்கு சரியான உரங்கள் நம்ம கொடுக்கலனாக்கா இந்த மாதிரி பிஞ்சிலே முற்றி போயிடும். இந்த மாதிரி பெருசாக வரணும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய எக்ஸஸாக சத்துக்கள் கொடுத்து செடிகளை பாதுகாக்க ஆரம்பிக்கணும். நம்ம அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த வெயில் டைமில் பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும் கத்திரி செடியில். அது மாவு பூச்சி வரும், அஸ்வினி பூச்சி வரும், அப்புறம் காய்ப்புழு, தண்டுப்புழு, இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம பூச்சி வந்தாலும் வராட்டாலும் வாரம் ஒரு முறை 2 ml வேப்ப எண்ணெயை காதி சோப்பு 0.5 ml கலந்து நம்ம அடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் குறையும். மாவு பூச்சி தொல்லை இருந்ததுனாக்கா ஐஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் பீச்சு அடித்து விட்டாலே போயிடும். சப்போஸ் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னாக்கா சாம்பல் இருந்ததுனால போடலாம், இல்லை இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் தெளித்து விடலாம். அதனால் இந்த சீசன் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணும். அப்படி தான் அப்போ தான் உங்களுக்கு கத்திரிக்காய் பெருசாகவும் வரும், நோய் தாக்குதல் இல்லாமலும் நல்லாவே வரும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருசாலாம் வராது.
ஓரளவு நம்ம வர வைக்கலாம். இலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெயில் சீசனில் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே வந்து சின்னதாக தான் அது வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே நான் சொன்னதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு வந்து காய்கள் வந்து பெருசு பெருசாக காய்க்க ஆரம்பிக்கும். செடியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.